உதய். இன்னைக்கு நம்ம சேனலில் புது வீடியோ, அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோ. என் பேர் உதய். நம்ம சேனல் பேர் கிரேசி கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கோட வீடியோவில் பவுலிங் ட்ரில்ஸ் அப்புறம் பவுலிங் செஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டில் நம்ம மார்க்காக வைக்க போகிறோம். அப்புறம் நம்மளோட பேஸ் இதுதான். இந்த மார்க்கில் தான் நம்ம பவுலிங் போட்டு இந்த ஸ்டெம்ப் இது டார்கெட்டாக வச்சுக்க போகிறோம். டார்கெட் ஃபிக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு மொமெண்டம் கேதர் பண்ணி பாலை கரெக்டாக இங்கே ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஃபுல் ரன்னர் ஃபாஸ்ட்டாக ஓடணும். ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு உங்களோட ரிலீஸ் பாயிண்ட் யுவர் ஹேண்ட்ஸில் இருக்கணும். அதனால உங்களுக்கு பால் நல்லா டெலிவர் ஆகும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் பால். Second ball. Almost close there. இந்த மாதிரி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பவுலிங் போடும்போது உங்களோட அக்யூரேசியும் எய்மும் ரொம்ப முக்கியம். ஸோ யூ கேன் பவுல் இன் யுவர் லைன் அண்ட் லென்ஸ். Fourth ball. Fifth ball. இப்போ எனக்கு பால் கரெக்டாக அப்ரோச் ஆகலை. ஸோ இப்போ நான் எய்ம் பண்ணி கரெக்டாக போட்டால் வரலான்னு பார்க்கணும். நான் இப்போது 6 பால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 6 பாலில் 2 ஒய்டும், மற்றதெல்லாம் 4 பால்ஸ் இன் ஸ்டெம்ப் லைன் அண்ட் லெக் ஸ்டம்ப். இந்த ஏரியாஸில் தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 6 பால் என்னையை நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறேன்றதை நம்ம யோசிக்கணும். ஆஸ் அ பவுலராக நீங்கள் இருந்தீங்கன்னா 6 பாலுக்கு எப்படி போடுறீங்க? 6 பாலுக்கு 2 ஒய்ட் போட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் யோசிக்க வேண்டியது அந்த ஒய்டு எப்படி குறைக்கணும். டாட் பால் போட போட நம்மளுக்கு தானாக விக்கெட் வரும். First ball to the second set. ஸோ வி ஹவ் ரீச்ட் ஆர் டார்கெட். இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி போட்டேன்னா அடுத்து என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்புறம் உங்கள் பவுலிங்கே கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் உதய். தேங்க்யூ. இதில் மறக்காமல் நீங்கள் எந்த ஃபேன்னு சொல்லுங்கள்.
சிஎஸ்கேவா ஆர்சிபியா எம்ஐயான்ட்டு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டீமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.